exam today 247 இன்னைக்கு நம்ம சேனல்ல relation and functionsல exercise 1.1ல 5th sum பார்க்க போறோம். சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். given a equal to 1, 2, 3 b equal to 2, 3, 5 c equal to 3, 4 d equal to 1, 3, 5 check if a intersection c cross b intersection d equal to a cross b intersection c cross d is true. சம்ல வந்து a b c d இப்படின்னு ஒரு 4 செட் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இந்த ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்ட்டா இல்லையான்றதை செக் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல a intersection c cross b intersection d இத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். a intersection c cross b intersection d. a intersection c னா a and c இந்த ரெண்டு செட்லயும் காமனா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதான் a intersection c. a லையும் c லையும் காமனா என்ன எலிமெண்ட் இருக்குன்னா 3 என்ற எலிமெண்ட் வந்து a லையும் இருக்கு c லையும் இருக்கு. அதான் வந்து என்னன்னா a intersection c. நெக்ஸ்ட் வந்து b intersection d. b intersection d னா b லையும் d லையும் காமனா என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அதான் b intersection d. b லையும் d லையும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் காமனா இருக்கு அப்படின்னா 3 என்ற எலிமெண்ட் வந்து b லையும் இருக்கு d லையும் இருக்கு. 5 என்ற எலிமெண்ட் b லையும் இருக்கு d லையும் இருக்கு. So b intersection d equal to 3, 5. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? a intersection c cross b intersection d. a intersection c என்னன்னா 3, b intersection d 3, 5. இப்போ இந்த ரெண்டு செட்டையும் கிராஸ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் belong to a intersection c, செகண்ட் கோஆர்டினேட் belong to b intersection d. 3, 3, 3, 5. இதான் வந்து என்னன்னா a intersection c cross b intersection d இதோட வேல்யூ. this is left hand side, this is left hand side. next right hand side என்ன கொடுத்திருக்காங்க? a cross b intersection c cross d இதோட வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டு வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணனும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 3, 3 and 3, 5. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல உள்ள வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். next we take RHS a cross b intersection c cross d. a cross b we have to find the Cartesian product of a cross b. a intersection என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 1, 2, 3 cross 2, 3, 5. this is a cross b. first coordinate belong to set a, second coordinate belong to set b. 1, 2 அம்மா நான் வீடியோ போட போறேன். சரிடா. 1, 3 1, 5. 2, 2 2, 3 2, 5. 3, 2 3, 3 3, 5. This is the value of a cross b. Next we have to find the value of c cross d. c interceptல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 3 and 4. d interceptல 1, 3 and 5. c cross d ல first coordinate belong to set c, second coordinate belongs to set d. 3, 1 3, 3 3, 5. 4, 1 4, 3 4, 5.
This is the value of C cross D. Next we have to find the value of intersection of A cross B and C cross D. A cross B intersection C cross D. A cross B C cross D இந்த ரெண்டு செட்லயும் காமனா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். A cross B ல C cross D ல காமனா என்னென்ன இருக்குதுன்னா 3,3 3,3ன்ற எலிமெண்ட் வந்து A cross B லயும் இருக்கு C cross D லயும் இருக்கு. 3,5ன்ற எலிமெண்ட் வந்து A cross B லயும் இருக்கு C cross D லயும் 3,5ன்றது இருக்கு. So A cross B intersection C cross D equal to 3,3 and 3,5. This is RHS. நம்ம left hand side ல ஏற்கனவே வந்து A intersection C cross B intersection D அதோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 3,3 and 3,5. So LHS equal to RHS. So நம்ம சம்ல கேட்டிருக்கத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. நான் சம்ல கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட் இதுதான். இத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். LHS equal to RHS. இந்த ரெண்டு இதுலயுமே வந்து 3,3 3,5 எலிமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. சோ LHS equal to RHS. சம்ல கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம வீடியோல எக்சர்சைஸ் 1.1ல 5th சம் பார்த்தோம். இதோட கண்டினியூஷன் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, and மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.